அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட அவன் அவகாசம் கேட்டான். அப்ப இதுல என்ன விளங்குது? அவகாசத்தை வாங்கிட்டதுனால ஆதமை எப்படி கெடுத்தான்னு நீங்க கேட்க இயலாது. ஆதம வெளியேற ஆர்டர் பண்ணி விட்டாலும் ஆதம கெடுக்கிறதுக்கு அவனுக்கு அவகாசம் இருக்கு. அந்த அந்த சான்சர்ல கொடுத்த வச்சிருக்கான். அதனால அவனே போயிட முடியும். அவனே என்ன செய்வான்? ஆதம் இருக்கிற இடத்துக்கு நேரம் போயிட முடியும், அம்மா இருக்கிற இடத்துக்கு நேரமே போயிட முடியும். அதுக்கு எல்லாம் தடை போடல. அவங்க இருக்கிற வரைக்கும் ஆதம அங்க இருக்கிற வரைக்கும் அங்க, வெளியேறிட்ட வெளியே அவங்களும் கெடுக்கத்தான அவன் டைம் கேட்டிருக்கிறான். அப்படிங்கிறது 15வது அத்தியாயத்தில் அது விளங்குகிறது. அதே மாதிரி 17வது அத்தியாயத்தில் 63, 64 ஆகிய வசனங்கள்லையும் இதே மாதிரியான கருத்து வருகிறது. எப்படி கேட்கிறான்? அவன் இப்லீஸ் கேட்கிறான், கால ஆராய்த்தக்க ஹாதல்லதி கர்ரம் அலைய, நீ என்னை விட யாரை சிறப்பித்தாயோ அவரை நான் என்ன செய்ய தெரியுமா? லையின் அகர்த்தனி இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் எனக்கு ஒரு டைம் நீ கொடுத்தாயானால் இல்ல அகத்தனி கண்ண துர்ரியத்தொகை இல்லா கலீலா, அவர் சந்ததிகளில் கொஞ்சம் பேரை தவிர எல்லாத்தையும் என்ன செய்வேன்? நான் வெளிக்கெடுத்து விடுவேன் அப்படின்னு கேட்கிறான். இது போய்க்க, நீ உன்னையும் யார் உன்னை பின்பற்றாரோ அவர்களையும் சேர்த்து நரகத்தை நான் நறுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நினைச்சிட்டான், அவனுக்கு அவகாசம் கொடுத்து விட்டான். அது மாத்திரம் இல்ல, இன்னும் சொல்றான், மனிஸ்தமின் சௌத்திக்க அஜிலிபு அலைஹும் கைலிக்க ரிஜிலிக்க சாரிக்கும் அம்மாலி ஒல் அவுலாத் இதுகும் எழுதுகும் செய்தான் இல்லா ஒருவரா. என்னென்ன அவகாசம் கொடுத்தான் தெரியுமா? உன்னுடைய காலாட்படை அவர்களுக்கு எதிராக ஏவிக்கொள், உன்னுடைய குதிரைப்படை, அதாவது உன்னுடைய முழு சக்தியை பிரயோகப்படுத்திக்கொள்ள அர்த்தம். உன்னுடைய காலாட்படை அவர்களுக்கு எதிராக ஏவிக்கொள், உன்னுடைய குதிரைப்படை அவர்களுக்கு எதிராக நீ பயன்படுத்திக்கொள், அவர்களுடைய சொத்து பிள்ளைகள் எல்லாத்திலையும் போய் நீ கூட்டா உள்ள ஊடுருவிக்கொள், அவர்களுக்கு என்ன வேண்டாலும் உள்ள நுழைஞ்சு வாக்களித்துக்கொள், ஏமாத்திக்கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஒரு தவறையும் சேர்த்து கொடுத்து விட்டதாக 17வது அத்தியாயத்தில் 62, 63, 64, 62, 63, 64 அதுல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 38வது அத்தியாயத்தில் 79, 80, 81, 82 ஆகிய 4 வசனங்கள்ல ரப்பி அங்கிருந்து இலா யோமி போசம், திரும்ப எழுப்பப்படும் வரை எனக்கு அவகாசம் கொடு கேட்கிறான். பெயின் முன்னரின் கொடுக்கப்பட்டு விட்டது அவகாசம். இலா யோமி வக்தில் மாலும், குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கொடுத்தாச்சு. இஸ்ஸத்துக்களாக என்னும் அஜ்மைன், அவன் சொல்றான், உன் கண்ணியத்தின் மீது ஆணை அத்தனை வரை நான் வழி கொடுப்பேன், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணை விட்டு சொல்கிறேன், அவளுக்கு நான் வழி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, இப்லீஸ் எப்படி அங்க போய் கெடுத்தான்னு கேட்கக்கூடாது. அவன் குற்றம் எப்ப தடையை மீறி விட்டானோ அப்பவே அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டான். அந்த கோபத்திற்கான தண்டனை எப்பன்னு கேட்டா மறுமையில தான். இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தண்டனை இல்லையில, இன்னைக்கு வரைக்கும் இப்லீஸ் எல்லாம் தண்டனையா கொடுத்தா அல்ல, அவன் கோபத்துக்கு ஆளாகிட்டாங்கிறது உண்மை. அந்த கோபத்துடைய தண்டனை எப்ப கிடைக்கும் அவனுக்கு? நம்ம எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு திருப்பி ஒரு கால எழுப்புவான, அப்பதான் இந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட் தவிர இது வரைக்கும் அவனுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. நல்லா போய்க்க, உனக்கு டைம் தர்றேன், நல்லா இருக்கு போட்டு பெரிய குற்றம் பெரிய நரகத்துல போடுறதுக்காக வேண்டி உனக்கு வாய்ப்பு போ அப்படின்னு அல்லாஹ் கொடுத்துட்டதுனால இதுல என்ன நம்ம நினைச்சுக்கிற கூடாது? அங்க எப்படி போனா எதுக்கு அந்த கிறிஸ்தவம் வருவது தெரியுமா? இவன் வெளியே வந்துட்டானே, எப்படி போயிருப்பான், அவன் போனதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே, அப்பதான் பாம்பு மயில் தான் தேவைப்படுது. அது எதுக்கு இந்த கிறிஸ்தா தேவைப்படுதுன்னா, ஒரு கஞ்சி சொல்றது உங்களுக்கு வெளியே தேசி மரபு கெடுத்திருக்கான் உள்ள போய், அது எப்படி நடக்க முடியும்? அது குரான்ல வெளிப்பாடு வேலை கிடைச்சிருக்கு, கிறிஸ்தா கண்டுபிடிக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்ற விஷயம் எப்படி போயிருப்பான்னு முரண் இருக்கணும் குரான்ல. அல்லாஹ் சொர்க்கத்தில் வெளியேற்று சொர்க்கத்தில் போய் கெடுத்தான் அல்ல முரண பேசுவானா அல்ல? அப்ப தேடி பார்த்தோம்னா என்ன டீடைல்ஸ் கிடைச்சு போயிடும், முரண் இருக்காது குரான்ல. ஏற்கு மாறா அல்லாஹ் பேசவே மாட்டான், கரெக்டா பேசுவான். அப்ப அந்த மாதிரி கெடுப்பதற்கான அதிகாரம் இருந்த காரணத்தினால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடத்துக்கு அவன் சென்று விட்டான், அவனே செல்லுவான். செல்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை அப்பவே வாங்கிட்டான் அல்லாஹ் இடத்துல. அவனை எப்ப மறுத்தானோ அப்பவே வாங்கிட்டான், அப்ப போய் கெடுத்துட்டான். எப்படி கெடுத்தான்? கெடுத்ததுக்கு அது அந்த வசனங்கள்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி கெடுத்தான் அதெல்லாம் சில கிறிஸ்தவர்கள் எழுதிக்கிறாங்களே, அதெல்லாம் கரெக்ட் தான். என்ன சொல்லி கெடுத்தான் என்பதெல்லாம் அது குரான்ல இருக்கிறது. என்ன சொல்லி கெடுக்கிறான் ஒண்ணுனா சொல்றான், போய் மாநகாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி சஜரத்தி, இந்த மரத்தை அது என்னன்னு கெடுத்தான்னு பாருங்க. போய் பேசினான்னு சொல்லி கிறிஸ்தவ கட்டிருக்கிறாங்க. ஒரு அழகான மலக்கு தோட்டத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான், போய் நான் பாலுறேன்னு கேட்டாங்க. அப்படிலாம் கெடுக்கலைங்க. எப்படி கெடுத்தாங்கன்னா, வசுவச லகும செய்தான், செய்தான் அவர்களுடைய இதயங்களில் கெட்ட எண்ணத்தை போட்டான். நம்மளை கெடுக்கிற மாதிரி தான் அவங்களை கெடுத்தான். நம்மளை எப்படி கெடுப்பான்? நல்ல செய்ய நினைக்கும் போது தப்பு செஞ்சா தேவையில்லை மனசுக்குள்ள வர்றான்ல,
சைத்தான் நம்மளை வந்து கையை பிடிச்சா கூட்டிட்டு போனா, நேரடியாக நம்மளை வந்து மகா தம்பி போயிட்டு சும்மா போன கூப்பிட்டானா, அப்படி நம்மள்ட்ட வரல. நம்ம இங்கிட்ட வந்துகிட்டு இருப்போம், நம்ம மனசுல அப்படி என்ன மாறும், நம்ம இதயத்துக்குள்ள நுழைஞ்சு அப்படியே தப்பான வரை கொண்டு போயிடுவோம். அப்ப நம்மளெல்லாம் எப்படி கெடுக்கிறானோ அப்படித்தான் அவங்களையும் கெடுத்தான். வேற மாதிரி ஒரு தோற்றத்துல போய் அலங்கரிச்சு காட்டிக்கிட்டுலாம் பண்ணல. அது பூரா கிஸ்ஸா என்பதற்கு ஆதாயம் என்னன்னு கேட்டா, எப்படி கெடுத்தான்னு குர்ஆன் சொல்லுது. இப்ப வசுவாசம் ஏற்படுத்தினான். இப்ப அவனுக்கு பேர மின்சரி வசுவாஸ் தான், வசுவாசம் ஏற்படுத்துறவன். இப்ப வசுவச லகும ஷைத்தான் 7வது அத்தியாயத்துல 20ல இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பவம் இருக்குது. இப்ப வசுவச லகும ஷைத்தான், ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சைத்தான் வசுவாஸ் ஏற்படும். வசுவாசம் என்ன? தப்பான எண்ணங்களை இதயத்தில் போட்டான். இதயத்துல போடுறதுக்கான பவர் அவனுக்கு இருக்கிறது. இப்போ நம்ம இதயத்துல போடுகிறான், ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் போடுகிறான். ஆதமுடைய இதயத்திலையும் போட்டான், ஹவ்வாவுடைய இதயத்திலையும் போட்டான். அப்படின்னு போட்டு எப்படி போட்டான் அது வருது. எப்படி போட்டான்னா அந்த உரையாடல் நடக்கல, அந்த சைத்தான் அது உள்ளக்க ஒரு எண்ணத்தை உண்டாக்குறான். எப்படி உண்டாக்குறானா, மானஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை விட்டு அல்லாஹ் உங்களை எதுக்கு தடுத்தான் தெரியுமா? இல்லா அந்த கூனா மலக்கைனி அவுத்த கூனா மினல் ஹாலிதீன், நீங்க வந்து ரெண்டு மலக்கா போயிருவீங்க, போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்ல இங்க பர்மனண்டா நீங்க தங்கிடுவீங்க, இந்த மரத்தை மட்டும் துண்டிங்க, ஒண்ணு வந்து மலக்காயிருவீங்க, இல்லன்னா இங்கே நிரந்தரமா தங்கிடுவீங்க. அப்படி தங்க கூடாது, அதுக்கு தான் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தை அவன் போடுறான். ஆமா, எல்லாத்தையும் விமத்தல்ல வேணாங்கிறான, நம்மளை வெளியேற்றது தான் வேணாங்கிறான் போல இருக்குன்ற எண்ணம். அதை செய்தா அவன் எண்ணத்தை நெஞ்சிட்டான், போட்டுட்டான். அந்த மாதிரி போட்டுட்டு காசமகுமா இன்னிலக்குமா அமினன் நாசிகி, நல்ல வசுவசா எப்படி போடுறான்னு கேட்டா, நான் நல்லது செய்யறவன், நான் நல்லதுதாங்கிற ஒரு எண்ணத்தையும் சேர்த்து போடுறான், அதையும் போட்டுறான். இப்படியாக அவனுடைய இதை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். இதுல 20வது அத்தியாயத்துல 120வது வசனத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, வசுவச இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் அவருக்கு ஆதமுக்கு மட்டும் தப்பான எண்ணத்தை போட்டு சொன்னான், யா ஆதமே ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்தி, நிரந்தரமாக வாழ்வதற்குரிய ஒரு மரத்தை உனக்கு காட்டி தரட்டுமா? முல்கின் லாயபுலா, அழியாத ஒரு ஆட்சியை உனக்கு தரக்கூடிய ஒரு மரத்தை சொல்லி தரட்டுமா என்று கேட்டான். வசுவசாவை ஏற்படுத்தினான். அப்படின்னு வந்ததுனால தீய எண்ணத்தை அவன் விதைத்திருக்கிறான் என்பது மட்டும் நமக்கு என்ன செய்யுது, விளங்குது, குர்ஆன்ல இருந்து விளங்குகிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தை போட்டு சாப்பிடக்கூடாத மரத்தை அவர் சாப்பிட்டு விட்டார். எதை சாப்பிடக்கூடாது நல்லா தடுத்தானோ அதை வந்து அவர் சாப்பிட்டாரு என்பது இதுல இருந்து விளங்குகிறது. தடுத்தவனே அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டவனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, அதுல சில சந்தேகங்கள்லாம் வருது. எங்க இருந்து வந்து எந்த சொற்கம்டா, எந்த சொற்கம் இந்த குஞ்சு போகுது அந்த சொற்கமா, பூமியில இருந்துச்சா, அந்த சந்தேகம் பின்னாடி தெரிஞ்ச பிறகு வருவோம், இதை முடிச்சுட்டு வருவோம். அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவங்க 2 பேரும் கட்டளை மீறிட்டாங்க. 2 பேரும் கட்டளை மீறின உடனே என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, பலம்மா காக்க சஜரா, அந்த மரத்தை அவர்கள் சுவைத்த பொழுது பதத்துலகுமா சௌஆத்துகுமா, 2 பேருடைய மறைவிடங்களும் அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. அதாவது மரத்தை திங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அல்லாஹ் தின்னுட்டாங்க. எப்படி திண்டாங்க? வசுவசா ஏற்படுத்தலாம். குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தான் அந்த எண்ணத்துக்கு ஆட்பட்டாங்க, 2 பேரும் தான் தப்பு செஞ்சாங்க, 2 பேரும் தான் தின்னாங்க, ஆதம் ஹவ்வா 2 பேரும் வருது. ஹதீஸ்ல புகார்ல ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹவ்வா இல்லைன்னு சொன்னா ஆதம் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னதுனால முதல்ல இந்த அம்மா வந்து உணர்ந்தா, அப்புறம் அவரையும் சேர்த்து விட வச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில வந்து 2 ஒண்ணு தானே. ஒருத்தன் சொல்ல கேட்டு கேட்டாலும் அல்லாட்ட ஒண்ணுதான், நானா வலிய போய் கேட்டாலும் ஒண்ணுதான். இந்த அவர் தான் உங்களுக்கு எடுத்தாரு விட்டு போறானா? அல்லாஹ்வுடைய பார்வையில் நானா கேட்டாலும் அந்த என்னதான், இல்ல அவர் தான் நீ சொன்னாரு, அவர் சொன்னா உனக்கு மேல போய் சொல்றீங்க கேட்பான்ல. அதனால அல்லாஹ் இந்த சொல்ற 2 பேரும் சார்ஜ் பண்றான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா கெடுத்தாங்க, ஒரு அப்பா இன்னும் அல்லாஹ் சொல்லல. 2 பேரையும் சேர்த்தா அல்லாஹ் என்ன செய்யறான், குற்றம் பிடிக்கிறான். 2 பேரும் தான் மன்னிப்பு கேட்டார்கள், 2 பேரும் தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். ஆனா ஹதீஸ்ல ஹவ்வா முதல்ல வந்து ஆகி அவங்க கரெக்ட் பண்ணாங்க கணவனை என்ற கருத்துப்பட ஹதீஸ் இருக்குது. இப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவர்களுடைய மறைவிடங்கள் அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தன அப்படின்னு வருது. மறைவிடம் தெரிய ஆரம்பித்தனா என்ன அர்த்தம்? அதுக்கு பல கிஸ்ஸாக்கள் எல்லாம் சொல்றாங்க. அது பத்தி உள்ள விஷயம். வெளியேற்றப்பட்டது, வெளியேற்றப்பட்டதுக்கு முன்னாடி அவங்க சொர்க்கத்தில் இருந்தாங்க, சொர்க்கத்தில் எப்படி இருந்தாங்க, சொர்க்கத்தில் இருந்தே வெளியேற்றப்படலாமா, இது மாதிரியான சில டவுட்டுகள்லாம் நமக்கு இருக்கிறது. அவரை பற்றி இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நாளை தினம் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். சரியா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.